நியாயமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும். கேள்விகள் கேட்டா ஒரு கொஞ்ச நாள் ஸ்ட்ரோக் இல்ல ஹார்ட் அட்டாக்கும் வரும். எங்களுக்கும் உரிமை இருக்கு இந்த மீட்டிங்ல இருந்து எழுப்பி போறது. சரி, நேற்றைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட குழப்பங்கள் நிலவி இருந்தது. அர்ஜுனாவுடன் பலர் முரண்பட்டிருந்தார்கள், அர்ஜுனாவும் முரண்பட்டிருந்தார். அதில் முக்கியமாக சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அதாவது எங்களுக்கு இங்கு சரியான மரியாதை இல்லை என்பது போல அவர் குறிப்பிட்டிருந்தார். எங்களுக்கு இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான உரிமை இருக்கின்றது என்றும் நான் திடீரென்று எழுப்பி சென்று விடுவேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாகத்தான் தற்பொழுது பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றது. அதாவது அந்த கூட்டத்தில் தங்களுக்கு மரியாதை இல்லை என்பதை அவர் உணர்ந்து ஒரு சாதுவான மிரட்டல் தொனியில் தான் அவர் பேசியிருந்தார். அதை ஒரு மிரட்டல், அதாவது அவரின் பாணியில் அது ஒரு மிரட்டலாகத்தான் பார்க்கப்படுகிறது, அல்லது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதே யாழ் போதனா வைத்தியசாலையில் மக்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுகின்றதா என்கின்ற கேள்வி இதிலே எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினையும் கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நேற்றைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்திலே இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைவரான அமைச்சர் சந்திரசேகர் தலைமையிலே இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது. இதிலே ஒரு முக்கியமான பிரச்சனைகளாக பல பிரச்சனைகள் பேசப்பட்டாலும் அதிலே இந்த ஆசன ஒதுக்கீடுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோர் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதாவது முறையாக சரியாக இங்கு ஆசனங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பது அவர்களது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்டிருந்தார், ஏனைய மாவட்டங்களில் இவ்வாறான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மேடையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆசனங்கள் இருக்கும், ஆனால் இங்கு அப்படி இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள், ஏற்கனவே இங்கு இப்படித்தான் நடந்தது, அதே பாணியில் தான் அல்லது அதே போலதான் தற்பொழுதும் ஆசனங்கள் போடப்பட்டிருக்கின்றது. இதிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதனை கொண்டு வருவதற்கு நான் தயார் என்று அவர் தெரிவித்திருந்தார். எனவே இது தொடர்பாகவும் இதிலே கவனம் செலுத்தப்படுகிறது. அதை தவிர இந்த தவிசாளர்களுக்கு, அதாவது உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்களுக்கான ஆசனங்கள் தொடர்பாகவும் இதன் போது பேசப்பட்டது. அவர்களுக்கு சரியான முறையில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயமும் இதிலே வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதை தவிர பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றங்கள் அங்கு இடம்பெற்றிருந்தது. அதை தவிர இன்னொரு விடயத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கு எழுப்பியிருந்தார். அதாவது இன்று உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் சரியான முறையில் செயற்படவில்லை, குப்பைகள் வீதிகளிலே கிடக்கின்றது, சரியான கழிவகற்றல்களை இவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்திருந்தார். அப்போது உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டது. எந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கீழே இவ்வாறு குப்பைகள் இருக்கின்றது, எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை நீங்கள் சரியாக சொல்ல வேண்டும். பொதுவாக இவ்வாறு கூறிவிட்டு செல்ல முடியாது. ஆகவே எங்கு இது இருக்கின்றது என்பதை கூறுங்கள் என்று உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் ஒருமித்த குரலில் அர்ச்சுனா ராமநாதனுடன் வாக்குவாதத்திலே ஈடுபட்டார்கள். அதுவும் அதன் போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகாக பல விடயங்கள் இதில் பேசப்பட்டிருந்தது. அதனை தாண்டி யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் இதிலே பேசியிருந்தார். அதாவது இங்கு கண்ணியமாக அதிகாரிகள் நடத்தப்பட வேண்டும், இங்கு மிரட்டுகின்ற வகையில் நடக்கின்றார்கள் என்பது போல அவர் தெரிவித்திருந்தார். அவ்வாறு பேசுகின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் சில கேள்விகளை சத்தியமூர்த்தியிடம் எழுப்பியிருந்தார். அது தொடர்பான காணொலி வெளியாக இருந்தது. ஆகவே இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான உரிமை எங்களுக்கும் இருக்கின்றது, நான் திடீரென்று வெளியேறி விடுவேன் என்பது போல அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு அவர் கிட்டத்தட்ட அவரது பாணியில் அங்கு ஒரு மிரட்டலை விடுத்திருந்தார். எனவே இதனை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சரியான முறையிலே கண்காணிக்க வேண்டும், சரியான முறையிலே இந்த கூட்டத்தை நடாத்த வேண்டும். இவ்வாறு கத்தி விட்டு செல்வதால் மக்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. இவ்வாறு இவர்கள் கண்டபடி கேள்வியை எழுப்பி உடல்நல பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றார்கள் என்பது போல எல்லாம் சத்தியமூர்த்தி அவர்கள் பேசியிருந்தார். அதாவது சரியான முறையில் எங்களுக்கான மரியாதை இல்லை, நாங்களும் அதிகாரிகள் என்பது போல அவர் தெரிவித்திருந்தார். அவரது கருத்து கிட்டத்தட்ட நியாயமானது. அதாவது ஒரு அரசு அதிகாரிகளிடம் பதிலை ஒரு சரியான முறையில் நாகரிகமான முறையில் மக்கள் பிரதிநிதிகள் வாங்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இவர்கள் சரியான பதில் வழங்காத பட்சத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் கத்தி ஆவேசமாக கேட்கின்றார். அதனை மக்களும் விரும்புகின்றார்கள். இவர்கள் அப்படி கேட்டும் பதில் சொல்லக்கூடியவர்களாக இல்லை. ஆனால் அது பார்க்க ஆரோக்கியமாக இல்லை, ஒரு
தீர்வில்லாத ஒரு கூட்டமாக தான் முடிகின்றது. ஒரு குழப்பமான ஒரு கதைக்கே இடம் கொடுக்காத சூழ்நிலை போல நிலவுகின்றது. எனவே அது அவ்வளவு ஆரோக்கியமாக பார்ப்பதற்கு இல்லை. எனவே எங்களுக்கு தேவை ஒரு வேலை நடக்க வேண்டும். அதற்கு அரசு அதிகாரிகள் எப்படி எல்லாம் பயன்படுத்த வேண்டும், அப்படி அந்த வழியில் பயன்படுத்துவதுதான் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் ஊடாகத்தான் மக்களுக்கு தேவையான விடயங்களை நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே அதை விடுத்து கத்திவிட்டு அப்படியே குழப்பமாக்கி விட்டு சென்றால் மக்களுக்கு அதிலே ஒரு தீர்வும் கிடைக்காது என்பதும் இன்னொரு பக்கம் சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்க, இதில் எழுகின்ற முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு எப்போதாவது அந்த கூட்டத்துக்கு செல்லுகின்ற போது உங்களுடன் சரியாக கதைக்கவில்லை, உங்களுக்கான சரியான மரியாதை இல்லை என்று கூறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் பணிப்பாளராக இருக்கின்ற வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது அங்கு சரியான முறையில் மக்களுக்கு மரியாதை கிடைக்கின்றதா? அந்த மக்களின் வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் சரியாக மரியாதையாக கண்ணியமாக நடத்தப்படுகின்றார்கள் கேட்டால் இல்லை. படித்தவர்கள், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கின்றவர்கள் எல்லாம் வைத்தியசாலைக்கு வாசலில் போனாலே அங்கிருக்கின்ற காவலாளிகள் அவர்களை மரியாதை இல்லாமல் நடத்துகின்ற வகையில் இருக்கின்றது. அதாவது அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் கூட அவ்வளவு நாகரிகமாக இல்லை. ஒரு ஒருமை தொனியில் நில்லுங்கள், பொருங்கள், இப்போதெல்லாம் போக முடியாது என்பது போல எல்லாம் ஒரு காட்டமாக ஒரு கடுமையான தொனியிலே பேசிக் கொள்கின்றார்கள். ஆகவே வெளியிலிருந்து வருபவர்கள் யார், எவர், எப்படியானவர்கள், எப்படி பின்புலம் கொண்டவர்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு கவலையிலே அப்படித்தான் கதைக்கின்றார்கள். அதனை தாண்டி வெளியிலிருந்து வருகின்ற முக்கியஸ்தர்கள் மட்டும்தான் கண்ணியமாக நடக்க வேண்டுமா இல்லை, அந்த மக்களுடனும் கண்ணியமாகத்தான் நடக்க வேண்டும். எவ்வளவு எளிமையான மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துதான் நடத்த வேண்டும். அவர்களும் வரி செலுத்தித்தான் நீங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கிறது. அப்படி இருக்கின்ற போது யாழ் வைத்தியசாலைக்குள் யாருமே மரியாதையாக நடத்தப்படுவதில்லை, பொதுமக்கள் மரியாதையாக நடத்தப்படுவதில்லை என்பது தொடர்ந்து பொதுமக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இதனை ஒவ்வொரு நாளும் மக்கள், நோயாளிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் உங்களுக்கு தெரிகின்றது, எப்போதாவது ஒருக்கா கூட்டத்துக்கு போகின்ற போது உங்களுக்கு சில வார்த்தைகள் எவ்வளவு பிரஷர் ஆக்குகின்றது, எவ்வளவு மன அழுத்தத்தை கொண்டு வருகின்றது என்பது தொடர்பாக நீங்கள் பேசுகின்றீர்கள். ஆனால் உங்கள் நிர்வாகத்துக்கு கீழ் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு வருகின்ற போது மக்களை எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றீர்கள் என்பது தொடர்பாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த மனநிலையிலிருந்து நீங்கள் சிந்தியுங்கள். அப்படி நீங்க சிந்திக்கின்ற போதுதான் இதற்கான சரியான பதில் கிடைக்கும். உங்களை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே போல உங்கள் நிர்வாகத்துக்கு கீழ் வருகின்ற மக்களையும், உங்கள் நிர்வாகத்துக்கு கீழ் இருக்கின்ற ஒரு அரச அமைப்பில் செயல்படுகின்ற மக்களை அவ்வாறு நடத்த வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன். வேண்டும் இடையில் குறுக்கிட்டமைக்காக வைத்தியர் என்ற ரீதியில் சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது தவிர நான் ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமையாற்றுகின்றேன். ஒன்று, இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும். நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தால் நீங்கள் என்னையோ அல்லது என்னோடு கடமையாற்றுகின்றவர்களையோ நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும். இதை நான் அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கத்துறதால, பேசுறதால இங்கேருந்து போவைக்க உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடும், ப்ரெஷர் கூடும், ஸ்ட்ரோக் வரும், இம்யூன் சிஸ்டம் குறையும், டைஜஷன் பிரச்சனை வரும், நித்திரை வராது. இங்கே நோயாளிகளை ஒரு தரையும் உருவாக்காதீங்கோ. நிறைய கூட்டங்களை முடித்தவர்கள் இப்போ யாழ்ப்பாண வைத்தியசாலையில் கிழமையில் வந்து நடுத்தர வயதில் ஸ்ட்ரோக் வந்து கேள்விகள் கேட்டால் ஒரு கொஞ்ச நாள் ஸ்ட்ரோக் இல்லை, ஹார்ட் அட்டாக்கும் வரும். அது தெரியும். கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்போம். டாக்டர் அர்ச்சனா, வெயிட், மை டர்ன். என்ன பார்த்துக்காதீங்க, என்ன பார்த்து ஒரு கேட்டசியாண்டு தெரியணும். அவர் தலைவருக்கு தான் நான் சொன்னேன். உங்களுக்கு நான் சொல்ல வேணும்டா, நீங்க 170 பேருக்கு வேலை கொடுக்காம வருஷக்கணக்கா வைத்திருந்து ரோட்ல விட்டுருக்கீங்க. கனவிடியங்கள் நாங்கள் கதைக்கலாம். கொஞ்சம் பொறுங்க. மற்றது உங்களுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்க அந்த வழக்கு நடக்க நீங்க இந்த பேரை சொல்லவே இயலாது. இந்த பேரை சொல்லி நீங்க கதைச்சதே பிள்ளை. சரிதான், வழக்கோடு நடந்து எனக்கு உங்களுக்கு இந்த சபை இந்த பேர் நான் இவற்ற பேரை கதைக்கவும் இல்லை. இந்த வீடியோவை கொண்டு எவிடன்ஸா நாளை கோர்ட்ல கொடுப்பினா எங்களை இப்படி செய்யணும். இந்த அர்ஜுனா கொஞ்சம் இருங்களே. அர்ஜுனா, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க தானே, அவங்க பேசல விடுங்களே. இது முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் நான் 2002 கிளிநொச்சியில் அத்தியாவசிய சேவைக்குழு கூட்டத்திலேருந்து கடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த கூட்டங்களை தயவு செய்து இப்படி வைக்கிற முடிவுக்கு வர வேண்டாம். இது வந்து என்னை போன்றவர்களை வேலை செய்ய விடாது. அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்.
அதாவது எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வழிகிடுமொழியே இந்த சிஸ்டத்தில் வேலை செய்ய விடாது. நாங்கள் எல்லாம் வேலை செய்ய மாட்டோம். எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்பெஷலைஸ் ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ அக்ரிகல்ச்சர் டிரெக்டரை இப்படி கதைச்சது அவர் அமைதியாகிறார். டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவரை திடீரென்று அவர் பதட்டமாகிறார். இங்கே பதில் அளிக்க முடியாத வகையில் இப்ப கணக்கு வழக்க கேட்டா ஏன் பதட்டம் ஆகணும்? உரத்த சத்தம் போடுறது, இந்த கலாச்சாரம் இது இது உண்மையான அபிவிருத்தியும் கொண்டு வர போறதில்லை, ஒரு ஹெல்த்திய சொசைட்டியும் கொண்டு வர போறதில்லை. நாங்கள் இந்த கூட்டத்துக்கு அமைச்சர் அடுத்த முறை நாங்கள் வர வேணுமென்றால் நாங்கள் தயவு செய்த கௌரவ அமைச்சரையும் இதையும் கேட்கிறோம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். எங்களை பயப்படுத்தாது. எங்களுக்கும் ஒரு இருக்கு இந்த மீட்டிங்ல இருந்து எழுப்பி போறாரு. திடீரென்று போயிடுவாங்க. சரி, தேங்க்யூ.